என் பேர் அழகுமணி சார். நான் மாற்றுத்திறனாளி. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, வீட்டுக்காரரே இல்ல. என் தங்கச்சி வீட்டுல தான் நாங்க 2 பிள்ளைங்களையும் படிக்க வச்சுட்டு இருக்கேன். என்ன படிக்கிறீங்க? உங்க பேருமா? என் பேர் தனுஷியானு. நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கீங்க? முடியலங்க சார். அதுக்காக தான் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு எதனா ஒரு உதவி பண்ணி படிக்க வைங்க. பிரச்சனை தங்கச்சி வீட்டுல இருந்து தான் நான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன். அவங்க சாப்பாடு போடுறாங்க, படிப்பு உதவிக்கு அவங்கள்ட்ட எவ்வளவுன்னு கேட்க முடியல. இப்பதானே ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கேன். அதனால எப்படி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. ஃபீஸ் எப்படி கட்டி யார்கிட்ட கேட்கறது எதுவுமே தெரியல. நான் ஃபீஸ் கட்டலாம், நான் படிப்பீங்க. இப்போ மார்க் ஷீட் 492 எல்லாத்துலயுமே 480% மேல மார்க் வாங்கியிருக்கீங்க. ஃபீஸ் மட்டும் கட்டினா போதுங்க. அம்மாவை நான் படிச்சு நான் வேலைக்கு போய் பார்க்கணும். கண்டிப்பாமா கண்டிப்பா. என்ன செய்றீங்கன்னா முதல்ல இப்போ எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவு கேட்டிருக்காங்க? 2,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. 2,000 ரூபாய். சரி, எக்ஸாம் ஃபீஸ் இப்போ நான் இப்போ உடனே தரேன். நீங்க முதல்ல எக்ஸாம் ஃபீஸை நாளைக்கே போய் கட்டிடுங்க. எக்ஸாம் ஃபீஸை கட்டிட்டு மீதி எல்லாத்துக்கும் எவ்வளோங்கிறத கரெக்டா அவங்கள்ட்ட கேட்டு ஒரு பில்லோ ஏதோ கேளுங்க. காலேஜில் கண்டிப்பா தருவாங்க. அம்மாவால் நடக்க முடியாது, அம்மா ஹேண்டிகேப்டு. ஒன்று வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அதுவும் எல்லா மார்க் பாருங்கள், எல்லாத்துலேயுமே 80% மேலே. 12th இருக்கட்டும் 10th இருக்கட்டும், இவ்வளோ மார்க் எடுத்துமே இன்னும் ஒரு 20,000 15,000 20,000 25,000 பணம் இல்லாமல் அந்த பொண்ணை காலேஜ் போக முடியாமல் தட்டுமாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் ஒரு 20,000 ரூபா பணம் கட்ட முடியாமல், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாமல், மெஸ் ஃபீஸ் கட்ட முடியாமல், பஸ் ஃபீஸ் கட்ட முடியாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் கல்விங்கிறது கிடைக்கணும், இவங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னது, நான் படித்தாதானே எங்கள் அம்மாவை பார்த்துக்க முடியும், எங்கள் அம்மா விட்ட எனக்கு யாரும் கிடையாது, அவங்களுக்கு என்னை விட்டா யாரும் கிடையாதுன்னு. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவோம். உனக்கு என்ன இதோ நீ காலேஜில் கேட்டு வாங்கிட்டு வா, நான் கண்டிப்பாக முழு சப்போர்ட் நான் பண்ணுறேன். நீ படித்து உன் குடும்பத்தை பார்த்துக்கணும். உன்னோட கனவுங்கிறது அது உன் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக அதை நிறைவேற்று. உனக்கு எந்த வகையில் எல்லா சப்போர்ட் நான் பண்ணுறேன். நீ கரெக்டாக போய் பில்லு மட்டும் எவ்வளோங்கிறது, மொத்தமாக எவ்வளோ கட்டணும், மெஸ் ஃபீஸ் எவ்வளோ வருது, பஸ்ஸுக்கு புக்குக்கு எல்லாத்துக்கும் கேட்டுட்டு எனக்கு சொல்லு. அண்ணன் உனக்கு நான் எல்லாமே நெக்ஸ்ட் வீக்குள்ளே எப்படி எவ்வளோ சீக்கிரம் பே பண்ண முடியுமோ பே பண்ணிடுவோம். தேங்க்ஸ் சொல்ல வேணாம், நம்ம நன்றிலாம் சொல்ல வேணாம். நீங்க படுற கஷ்டத்துக்கு உங்க பொண்ணு தான் விடை கொடுப்பா, வேற யாரும் செய்ய முடியாது. நீங்க படுற கஷ்டத்துக்கு அவ தான் விடை. உங்களோட வாழ்க்கை உங்களோட சீக்கிரமா மாறும். என் தங்கச்சி எனக்கு சோறு போடுறா அப்படின்னாங்க. அந்த வார்த்தை கேட்கிறப்ப நமக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல. நாளைக்கு நான் எங்க அம்மாவுக்கு நான் உட்கார வச்சு சோறு போடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீ வளர்ந்து காமிக்கணும். என்னோட ஆசை தான். சரியா? சொல்லக்கூடாது. நீங்க உங்க பிள்ளையோட வாழ்க்கை எங்க பாருங்க, அவ நல்லா படிக்கிற பொண்ணு, இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கா. சாதாரண எல்லாத்துலயும் 80%. உங்களோட கஷ்டத்தை பார்த்து படிச்சுதானே இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கா. சீக்கிரம் அந்த வார்த்தை வரும். என் தங்கச்சி எனக்கு சோறு போடுறாங்கிறீங்களா, அவங்களும் உதவி பண்றாங்கல்ல. நாளைக்கு உங்க பொண்ணு உங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடுவா. நான் இருக்கேன். சரியா? படிக்க வச்சிடலாம், கவலைப்படாங்க. சரியா? தைரியமா இருங்க, படிக்க வச்சிடலாம். இந்தாங்க முதல்ல எக்ஸாம் ஃபீஸ் உங்க கையாலே உங்க பொண்ணு கொடுங்க. சரியா? எக்ஸாம் ஃபீஸ் முதல்ல போய் கட்டிடு. சரியாமா? நீ நாளைக்கு வாழ்க்கையில உன்னோட வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை மாதிரி ஆயிடக்கூடாது. நீ நல்ல ஒரு பொசிஷன் போகணுங்கிறதுக்காக அவங்க இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறாங்க. தைரியமா போங்க. ஓகேவாமா? சந்தோஷமா இருக்கணும்.